தனுசு ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை இந்த மாத பிற்பகுதியில். சனி சுக்கிரன் இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுத்தாலும் குரு பார்வை கூடி நன்மை. கூட போய் பேசி நம்ம தரத்தை குறைச்சிப்பானே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சந்திராஷ்டமம் 2 தடவை வருதுன்னு சொன்னேன். அதனால் கவனமாக பேசுங்க. பேசுகிற வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த மாதத்திற்கான பரிகாரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக கடுமையான உழைப்பின் மூலமாக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை இந்த மாத பிற்பகுதியில். ஏற்கனவே சனி சுக்கிரன் இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுத்தாலும் குரு பார்வை கூடி நன்மை. அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலுமே நம்ம கவனமாக இருக்கிறது நல்லதில்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலத்தில் முதலீடு பண்ணலாங்க, ஆனால் நிலத்தை விற்க முடியாது. இப்போ நீங்கள் விற்கணும்னு முயற்சி பண்ணினீங்கன்னா அதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. விற்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் தங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சலிப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சலிப்புத்தன்மைனா செய்யாத விஷயத்தை வீட்டில் பேசுவாங்க. கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன மனஸ்தாபம்,
உங்கள் கணவரோ இல்லை உங்கள் கணவர் வீட்டுக்காரங்களோ அடிக்கடி இதை பண்ணாத, அதை பண்ணாத, இது பண்ணு, இது இப்படி பண்ணணும். நீங்கள் ஒரு 20 வருஷமாக சமைச்சிட்ருப்பீங்க, ஆனால் உங்கள் மாமியாரோ உங்கள் நாத்தனாரோ வந்து இதை இப்படி மாற்றி போட்டால் நல்லா இருக்குமே, இன்னும் உங்களுக்கு தெரியாத சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில் அது நல்லாவே இருக்காது, அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மனசளவில் ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மாத ஆரம்பமே சந்திராஷ்டமம் தான். அதாவது மார்ச் 1 மார்ச் 2 காலை 7 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி மாத கடைசியில் மார்ச் 27 முதல் 29 சந்திராஷ்டமம் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் கீப்பப் பண்ண முடியாது. 1ஆம் தேதிக்கு நீங்கள் நமக்கு சம்பளம் வந்துடும், 1ஆம் தேதிக்கு ஒருத்தர் வாடகை போட்டுருவார், அந்த வாடகையை வச்சு இது செலவு பண்ணணும்னு அவர் இந்த மாதம்னு பார்த்து, சார் 1ஆம் தேதி வாடகை போடல, நான் வந்து 5ஆம் தேதி தான் போடுவேன் பாரு. அதை வச்சு தான் நான் கமிட்மெண்ட் வச்சுருக்கேன். இல்லை சார் எனக்கு பணம் வரல, சேலரி வரல. அவர் சைடு நியாயம் இருக்குது, ஆனால் கேட்க மாட்டோம், அவர்கிட்ட சண்டை போடுவோம், மனஸ்தாபம் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான அமைப்பு வருது. 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் பேசுறதுனால எதிரிகள் உருவாகுவார்கள். ஸோ நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா, சார் நீங்கள் கொடுத்துருக்கணும் சார், சரி பரவாயில்ல சீக்கிரமாக பார்த்து கொடுங்க, அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பிளான் பி பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை. செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு, சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அடி வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கிற. வைத்த வலி வந்தால் என்ன பண்ண முடியும்? ஆண்களுக்கு வைத்த வலி வருது வேறு, சூட்டுனால வரும். பெண்களுக்கு வந்து சூடு மட்டும் இல்லாமல் அந்த மாசாந்திர பிரச்சனையும் கூட. ஸோ பெண் குழந்தைகள் சங்கடப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வேலையில் இருக்கேன், ஒரு கம்பெனியில் வந்து நான் வந்து ஒரு பேர் என்ன சிஎம்ஏவாக இருக்கேன், இல்லை ஒரு ஏசிஎஸ்ஸாக இருக்கேன், இல்லை வந்து ஒரு சிஏ இன்டர்னல் ஆடிட்டராக ஒர்க் பண்ணுறேன், இல்லை வந்து ஒரு டைரக்டராக இருக்கேன், கம்பெனி செக்ரட்டரி, ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக கடுமையான உழைப்பின் மூலமாக நீங்கள் கடுமையாக உழைச்சிட்ருக்கீங்க, ஆனால் அவங்க மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, சார் இன்னும் நீங்கள் வந்து இந்த எஃபர்ட்லாம் போட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வேலை செய்கிறவனை தான் வேலை வாங்க முடியும், வேலை செய்யாதவனை வேலை வாங்க முடியாது. கவர்மெண்ட் பாலிசி என்னென்னா, வேலை செய்கிறவனுக்கு வேலையை கொடு, வேலை செய்யாதவனுக்கு சம்பளத்தை கொடும்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையோ நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டில் வேலை பண்ணல. ஏன்னா நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு, நீ இப்படி சொல்லிட்டேன்னு எவனை அதுக்கு வம்புக்கு இழுத்தான்னு வச்சுக்கோங்க, நமக்கு வம்புகளாக போகிறதுக்கு வந்து டைம் இல்லை. அவங்க கூட போய் பேசி நம்ம தரத்தை குறைச்சிப்பானே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சந்திராஷ்டமம் 2 தடவை வருதுன்னு சொன்னேன். அதனால் கவனமாக பேசுங்க, பேசுகிற வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த மாதத்திற்கான பரிகாரம் துர்க்கை வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி, துர்கா சூக்தம், இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி வருவது. இல்லையா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ராகு காலத்தில் போய்ட்டு துர்க்கைக்கு நெய் விளக்கு ஏற்றணும். எலுமிச்சம்பழம் விளக்கு வேண்டாம், அகல் விளக்கில் நெய்யை விட்டு பஞ்சத்திரியை போட்டு ஏற்றணும். இப்போ அதுலேயும் ஏகப்பட்ட வாழைத்தண்டு தெரிய அதெல்லாம் பரவாயில்ல, எதோ பேர் என்ன மரத்துலேருந்து மரத்து பிசின்லாம் எடுத்து போட்டு சம்மந்தம் இல்லாத பரிகாரத்தை எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுறான், இவங்களும் பண்ணிட்டு போகிறாங்க. அது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதிக்கிறது. அதனால் இந்த மாதத்துக்கான பரிகாரம் துர்க்கை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக அரணாக நிற்கும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள் பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார் எனக்கு இது வந்து பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72 ஆரம்பித்து 98 முடிகிற நம்பர், அது வந்து வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை, ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம், நான் கணிக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை
அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.